நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேரில் திருமலை சாமி குருஜி வணக்கம், தவறாக எண்ண வேண்டாம், ஒப்பீடு செய்கிறேன் என்று திண்டுக்கல் சின்னராஜ் அவர்தம் வீடியோக்களில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் இணைந்த ராகு சிறந்த நற்பலன்கள் தரும் என்கிறாரே, அவரும் தங்களை போன்ற சிறந்த ஜோதிடர் மற்றும் உங்கள் நண்பர் அல்லவா? விளக்குங்கள். தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதாவது ஒப்பீடு செய்கிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொதுவாகவே இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டதை போல அவரும் தங்களை போன்ற சிறந்த ஜோதிடர் மற்றும் உங்கள் நண்பர் அல்லவா? நம்ம சிறந்த ஜோசியரோ இல்லையோ, திறமை உள்ளவங்களை உண்மையை சொல்லி பாராட்டித்தான் ஆக வேண்டும். திண்டுக்கல் சின்னராஜ் ஐயாவும் சிறு வயதிலேயே அவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், அவருடைய ஜோதிட வகுப்பில் அவர் 17-18 வயதுகள்லேயே ஜோதிட வகுப்புகளுக்கு போகும்போது அவரைத்தான் டீ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அவ்வளவு சின்ன பையன் சார்னா அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப சின்ன பையன் சார்னா, வகுப்புலே கடைசி ஆள், என்னை டீ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. வகுப்பில் குரு பாடம் சொல்லி கொடுத்த நாட்களை விட டீ வாங்கி வர சொல்லி, எல்லோருக்கும் டீ வாங்கி வர சொல்லி நாட்கள் அதுதான் அதிகம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அவரும் சிறு வயதிலேயே என்னை போலவே சிறு வயதிலேயே ஜோதிடத்திற்கென்ன தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் தான். ஆயினும் அவரவர்களுக்கென்ற தனித்தனி அனுபவங்களும் ஞானங்களும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஜோதிடத்தை புரிந்து கொள்கிறோம். எல்லோரும் ஒன்று போனது அல்ல. அதைத்தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு யானை, ஜோதிடர்கள் குருடர்கள். யானையை குருடர்கள் பார்த்து தடவி பார்த்த கதை தான். துதிக்கையை பார்த்தவர் உருளையாக இருக்கிறது, வாளை பார்த்தவர் குச்சியாக இருக்கிறது யானை, காலை பார்த்தவர் தூணை போல் இருக்கிறது. இது போன்ற அவரவருடைய அனுபவத்திற்கேற்ப ஜோதிடத்தை புரிந்து கொள்ளுகிறோம், சொல்லி தந்ததற்கேற்ப ஜோதிடத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம். சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகளில் நான் இந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோடு ஏன் ராகு இணைந்தால் நல்ல பலன்களை தருவதில்லை, தராது அப்படிங்கிறத நிறைய எழுதியிருக்கிறேன். சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள் கட்டுரைகளை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய சில பகுதிகள் கூட ஜோதிடம் எனும் தேவரகசியம் நூல்களில் இருக்கு. முதல்ல நான் இதற்குத்தான் என்னுடைய ஃபாலோயர்களுக்கு, என்னை பின்பற்றுகின்றவர்களுக்கு, என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, எனது மாணவர்களை சொல்லிக்கிறவங்களுக்கு இதை சில நிலைகளில் விளக்குகிறேன். எப்படி விளக்குகிறேன் அப்படின்னா, கிரகங்களை உணர்வுள்ள மனிதர்களாக புரிந்து கொள்ளுங்கள். கிரகங்களை நம்மளை போலத்தான், அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் ஜோதிடம் உங்களுக்கு வரும். ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளுகின்ற நிலையில கிரகங்களுடைய உணர்வுகள் ஒரு 2 இடங்கள்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு இணைந்த ராகுன்னு கேட்டுட்டீங்க. அப்ப அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் எது? இணைந்த ராகு. இதனுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டாலே என்ன இடங்கள்ல எப்படி நடக்கும், நிறைய விஷயங்களை மறுக்கிற ஜோதிடம் தான். கிரக யுத்தம், அஸ்தமனம் எல்லாவற்றிற்கும் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் வேறு விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் உண்மையை சொல்ல போனால் தேவையற்ற குப்பைகள் தான் அதிகம். உணர்ந்து கொள்ளப்படாத புரிந்து கொள்ளப்படாத அவசரத்தில் புரிந்து கொள்ளப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு. அதுக்காக நான் தான் மேதைன்னு சொல்லிட மாட்டேன். நான் ஒரு கோணத்தில் ஒரு தத்துவத்தை உணர்ந்திருக்கிறேன். பரம்பொருள் எனக்கு சில விஷயங்களை தெரிய அனுமதித்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அது 100% துல்லியமாக இருக்கிறது. ஜோதிடம் அனுமான கலை என்பதையும் தாண்டி சில விஷயங்களை இங்கே புரிய வருகின்றன. உண்மையில் ஜோதிடத்தில் எதிர்காலம் என்கின்ற மனிதனின் எதிர்காலத்தை பற்றிய சில விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சில விதிகளை சொல்றேன். சுபத்துவம், சுற்றுமோடு, பாவத்துவம், இதில் தான் 100% சொல்லிடுறேனே. நான் இதில் இப்படியும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது, அப்படி இப்படிலாம் நான் சொல்றது இல்லையே. ஏற்கனவே நடந்து விட்ட சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே உண்மையாக அப்படியே இருக்குது இல்லையா? உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கமெண்ட் எப்படி கொடுக்குறீங்க. பொதுவெளி கமெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு தினமும் வருகின்ற நூற்றுக்கணக்கான மெயில்களாக இருக்கட்டும்,
நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நீங்கள் கொடுக்குற ப்ரீமியம் கமெண்ட்டில் உள்ள விளக்கங்களாக இருக்கட்டும், அவ்வளோத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. முக்கியமானதெல்லாம் அனுப்புகிறாங்கல்ல, அதில் எல்லாம் என்ன கொடுக்குறீங்க? என்னுடைய உறவினர்கள் ஜாதகம், என்னுடைய குடும்ப ஜாதகம், எனது ஜாதகம், நீங்கள் சொல்கின்ற அத்தனை சூட்சும சுபத்துவ விதிகள் அப்படியே 100% பொருந்தி வருகின்றன. அப்படித்தானே கொடுக்குறீங்க. அப்போ இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களுக்கு மேலாக இந்த விதிகளை சொல்லி வருகிறேன். யாருமே அப்படி ஒன்றும் பெருசாக இது பண்ணலையே. ஏதாவது மறுக்கிறவர்கள் கூட பொறாமையில், ஒரு ஜோதிட போட்டியில் பொறாமையில் மறுக்கிறவர்கள் தான். அது கூட 1 2 எங்கோ அத்தி புத்தார் போல அப்படி ஒன்றும் இதாக இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்வலர்கள் மறுக்கிறது கூட வேறு விதமான அமைப்பாக இருக்கும். சரி, இந்த அமைப்பில் நீங்கள் கேட்டது என்னென்னா, இந்த மனித உணர்வுகளோடு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிற இணைவுகளுக்காகத்தான். சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகளில் எழுதியிருக்கிறேன். திருமலை சாமி ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் இணைந்த ராகு சிறந்த நட்பலன்களை தரும் என்கிறாரே திண்டுக்கல் சின்னராஜ ஐயா அவர்கள். அவரும் தங்களை போன்ற சிறந்த ஜோதிடர் மற்றும் நண்பர் அல்லவா? சரி, ஆட்சி பெற்ற கிரகம் என்றால் என்ன? ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் எந்த கிரகமா இருக்கட்டும், ஆட்சி பெற்ற கிரகம் என்பது என்ன? நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கின்ற நிலைமை. ஆட்சி என்பது என்ன? அவருடைய வீடு இல்லையா? மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி, அவருடைய வீடு. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி, அது அவருடைய வீடு. மிதுனத்தில் புதன் ஆட்சி, அது அவருடைய சொந்த வீடு. ஆக ஆட்சி பெற்ற கிரகம் என்பது என்ன? நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறீர்கள். அதாவது நீங்க உங்க சொந்த வீட்டில் இருக்கிறீங்க. இதுதான் ஆட்சி பெற்ற கிரகம். அதை புரிஞ்சுக்கங்க. அப்படியே ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டா தான் எது எப்படின்றத துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். நீங்கள் ஆட்சி பெற்ற கிரகத்தின் வீட்டில் இருக்கிறீர்கள். நீங்க உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறீங்க. உங்க சொந்த வீட்டில் நீங்க இருக்கும்போது மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உங்களுக்கென்று சொந்த வீடுகள் இருக்கின்றன. 7 பேர் இருக்கிறீர்கள், அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர் அண்ணன் தம்பி. இந்த 7 பேர் அண்ணன் தம்பிக்கு 10 வீடு. ஒரு மூத்த அண்ணன் 2 பேருக்கு மட்டும் ஒவ்வொரு வீடை கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாத்துக்கும் 2 வீடை கொடுத்துட்டாங்க. ஆக 7 பேரில் 5 பேருக்கு 2 சொந்த வீடு. ஒரு அண்ணன் தம்பி பெரியவங்க, அந்த ஒரு அண்ணன் தம்பிக்கு ஒரே ஒரு வீடை மட்டும் வச்சுக்கிட்டு தம்பிங்க 5 பேரும் பொழைச்சி போங்கடான்னு 2 வீடு கொடுத்துட்டாங்க. ஆக ஆளுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சொந்த வீட்டில் 2 பேரும் சந்தோஷமாக ஒவ்வொரு 6 மாதம் ஒரு வீடு 6 மாதம் ஒரு வீடுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ராகு கேதுக்கள் உங்களுடைய 7 பேர் அண்ணன் தம்பிக்கிடையே துரியோதனன் பாண்டவர்கள் போல ஒரு பங்காளிகளான ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் என்று சொல்லப்படுகிறதுல முதல்ல முக்கியமான ரவுடி பையன் ராகு. அந்த ரவுடி பையனுக்கு சொந்த வீடே கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வீட்டை பிடுங்க வருவான், உங்களுடைய வீட்டை ஆக்கிரமிக்க வருவான். ராகு என்பது நிழல் கிரகம், இருட்டு கிரகம், ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம். அந்த ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய வீட்டை பிடுங்க வருகிறது. அதுதான் உண்மை. அதாவது தன்னுடைய வீடு, தனக்கு சொந்த வீடு இல்லாத நிலையில பாம்புகள், சர்ப்ப கிரகங்கள் மற்றவருடைய வீட்டை பிடுங்கி ஆக்கிரமித்து அதனுடைய பலனை தன்னுடைய தசையில் செய்கின்றன. இதுதானே உண்மை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அப்ப இந்த அமைப்புல நீங்கள் சொந்த வீட்டில் வலிமையாக இருக்கின்ற நிலைமையில மேஷத்தில் செவ்வாயோ, ரிஷபத்தில் சுக்கிரனோ, மிதுனத்தில் புதனோ, யாரோ ஒருவர், சிம்மத்தில் சூரியனோ, கடகத்தில் சந்திரனோ, ஏன்னா அந்த 7 கிரகங்களையும் சப்த கிரகங்களையும் ஆக்குபை பண்ணக்கூடிய, கிரகணம் செய்ய வைக்கக்கூடிய கிரகம் ராகு. 9 கிரகங்களையும் வலிமையானவை ராகு கேதுக்கள். அதற்கு அடுத்து தான் சூரியன். ஏனென்றால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜோதிடத்தின் தலைமகனாக ஒளியை கொடுக்கின்ற கிரகமான சூரியன் இருந்தாலும் கூட அந்த சூரிய ஒளி பூமிக்கு கிடைப்பதை தடுக்கின்ற ஆற்றல், சூரியனை மறைக்கின்ற ஆற்றல் இல்லை. சூரிய ஒளி பூமி மைய கோட்பாட்டின் அடிப்படையில் சூரியன் என்று நாம் சொல்வது பூமியைத்தான் சொல்றோம் ஜோதிடத்தில். அப்ப அந்த சூரிய ஒளியை மறைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ராகு கேதுக்கள் ஜோதிடத்தில் தலையாய வலிமை மிக்க கிரகமாக சொல்லப்படுகின்றன. ஆக இந்த அமைப்பில் திருமலை சாமி என்ன நடக்கிறது? ஆக்கிரமிக்க வருகின்ற ராகுவை அதைத்தான் சாயாகிரகங்களின் சூட்சும நிலையில் எழுதியிருந்தேன். ஒரு ஆட்சி பெற்ற வீட்டை நீங்க இருக்கிறீங்க. உங்க வீட்டை பிடுங்கிறதுக்கு ஒருத்தர் வரார். என்ன பண்ணுவீங்க? உங்க சொந்த வீட்டில் இருக்கிறீங்கல்ல, சண்டை போடுவீங்க. நீங்களும் சண்டை போடுவீங்க, வர்றவரும் சண்டை போடுவார். ராகுவும் சண்டையிடுவார், ஆட்சி பெற்ற கிரகமும் சண்டையிடும். உங்களுடைய சொந்த வீட்டை ஒருவர் பிடுங்க வருகின்ற நிலைமையில், ஆக்கிரமிக்க வருகின்ற நிலைமையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? எதிர்த்து தாக்குதல் நடத்துவீர்கள், சண்டை போடுவீங்க.
அப்போது வருகின்றவரை உங்களால் தோற்கடிக்க முடியாத நிலையில் என்ன நடக்கும்? அது ஒரு வீடு. இந்த மூலையில நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, அந்த மூலையில அவர் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா உங்களால அவரை தரத்த முடியல, நீங்க தோத்துட்டீங்க. ஆனாலும் அங்கேயே இருக்க அனுமதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் வருபவரிடம் தோற்றுவிட்டீர்கள். நீங்க வருபவரை ஜெயிச்சிருக்கணும்னா என்ன அர்த்தம்? அவர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனால் வருபவர் உங்களை விட பலவானாக இருக்கிறார், உங்களை இருட்டடிப்பு செய்பவராக இருக்கிறார், உங்களை இருளடிக்கு செய்பவராக, உங்களையே இது பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்களே ஒரு இடத்துல பயந்து போய் உட்காந்துக்கிட்டு நீங்க எந்த மூலையில சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவர் அந்த மூலையில சமைச்சு சாப்பிட்டு இருப்பார். ஏன்னா அவரும் உங்களை திரட்ட முடியல. நீங்க ஒரு ரூலிங் அமைப்போட, ஒரு பவர்ஃபுல் அமைப்போட உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறீர்கள். அதனால உங்களை அவர் திரட்ட முடியல. ஆக இந்த அமைப்புல ராகு, அங்கே ராகுவும் ஒரு டிஸ்டர்ப்டான நிலைமையில இருக்கும், நீங்களும் ஒரு டிஸ்டர்ப்டான நிலைமையில் இருப்பீங்க. ரெண்டு பேருமே வேலை செய்ய மாட்டீங்க. நீங்க அவரை எப்படி திரத்துறது அப்படின்ற அமைப்புலையும், உங்களை முழுக்க எப்படி ஆக்கிரமிப்பது என்ற எண்ணத்திலையும் ராகு இந்த அமைப்புல தான் இருக்கும். ரெண்டுமே வேலை செய்யாது. நல்லா பார்த்துக்கங்க. உச்சனோடு ஆட்சியோடு, ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்த ராகுவின் தசைகள்ல இப்படிப்பட்ட பலன்கள் தான் நடக்கும். மிக மிக துல்லியமாக இருக்கும். அது ஒரு கிரகம் இணைவனா எப்படிப்பட்ட அமைப்புல எப்போது நடக்கும் அப்படிங்கறத தான் சொல்ல முடியும். ஆக இதை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நான் சில டிகிரி வித்தியாசங்களை சொல்லுகிறேன். 8, 13, 22 சில டிகிரி வித்தியாசங்களை சொல்றேன். இந்த 13 டிகிரின்றத 13.20 டிகிரின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு நட்சத்திரத்தின் அளவை நான் சொல்லுகிறேன். 13 ராகு 8 டிகிரிக்குள் ஒரு கிரகத்தை முழுக்க முழுக்க கபலீகரம் செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. ராகு முழுக்க முழுக்க 8 டிகிரிக்குள் ஒரு கிரகத்தை கபலீகரம் செய்யும். 13 டிகிரி இருக்கும்போது ஒரு அபாய மணியை அடிக்கும். நான் வந்து கொண்டிருக்கிறேன், உஷாராக இரு. 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கும்போது அந்த கிரகத்தின் வாடை தான் சற்று வீசுமே தவிர நிச்சயமாக ராகுவால் அந்த கிரகத்தின் முழு தன்மையை பறிக்க முடியாது. 8 டிகிரிக்குள் இருக்கின்ற கிரகம் ராகுவின் அனுமதி இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. 8 டிகிரிக்குள்ள இருக்கிற கிரகம், அது ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும், அந்த கிரகத்துடைய 8 டிகிரிக்குள் ராகுவிடம் இணைந்த கிரகத்தின் பலன்களை ராகுவே செய்வார். 13 டிகிரிக்குள் ராகு 13 டிகிரிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு 8 to 13 இருக்கு இல்லையா, அந்த 8 to 13 டிகிரிக்குள்ள 5 டிகிரிக்குள்ள இருக்கின்ற இதுல ஓரளவிற்கு அந்த கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்திய பலன்களை தருகின்ற நிலைமையில தன்னுடைய திசையில் இருக்கும். 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கின்ற கிரகம் கண்டிப்பாக தன்னுடைய திசை அமைப்புகள்ல தன்னுடைய விஷயங்களை அதை செய்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு விதி. நான் ஒரு அனுபவ அமைப்புகள்ல இதை நிறைய ஜாதகங்களை ஒப்பீடு செய்து பார்த்து விட்டு அந்த விதியை சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்புகள்ல ஆட்சி பெற்ற கிரகம் எதிர்த்து சண்டையிடுகின்ற தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால ராகு டிஸ்டர்ப் ஆகி ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடைய தசை அவர்களோடு இணைந்து இருக்கும் போது ராகு நல்ல பலன்களை தர்றதில்லை. ஏராளமான ஜாதகங்களை என்னால் நிரூபிக்க முடியும். அதனை அடுத்து நீச்சம் பெற்ற கிரகம் எத்தகைய ஒரு நிலையில, இதுல ஒரு பெரிய இது என்ன தெரியுமா, நீச்சம் பெற்ற கிரகத்தோடு ராகு இருக்கும்போது மிகப்பெரிய உயர்ந்த பலன்களை செய்வார். அதற்கு காரணம், நீச்சம் பெற்ற கிரகம் ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போய் இதாகிட்டு ராகு காலில் விழுந்து சரண்டர் ஆயிடுது. சரண்டர் ஆயிடுற போது இருள் கிரகமான ராகு அந்த நீச்ச கிரகத்தின் முழு பலன்களையும் தானே எடுத்து செய்வார். சுக்கிர ராகு நீச்சம் இதெல்லாம் நிறைய கிளாஸ்ல விளக்கி இருக்கிறேன் பாருங்க. சுக்கிர ராகு நீச்சம், செவ்வாய் ராகு நீச்சம். கடகத்துல செவ்வாய் ராகு நீச்சமானாலே மிகப்பெரிய யோகமா இருக்கும். சில நேரங்கள்ல எந்த நீச்ச கிரகத்தோடு ஒரு இரு முரண்பட்ட நிலைகளை ஒரே கிரகம் செய்ய முடியாது. ஒரு 2 முரண்பட்ட நிலைகள் ஒரே கிரகத்தால் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தால் அது ஜோசியமே கிடையாது. வடக்கையும் தக்கையும் இணைக்கவே முடியாது. நீச்ச கிரகத்தோடு இணைந்த ராகு மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். ஏனென்றால் அந்த கிரகம் ஏற்கனவே அடிபட்டு போய் நொந்து போயிடுச்சு. அதை அடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு வருது, ஆக்கிரமிப்பதற்கு கிரகணம் பண்ணுவதற்கு ராகு வருகின்றது என்கின்ற நிலைமையில ராகுவிடம் அந்த கிரகம் முற்றிலும் சரணடைந்து விட்ட ஒரு காரணத்தினால் நீச்ச கிரகத்தின் அனைத்து அமைப்புகளையும், ஆதிபத்திய காரகத்துவ அனைத்து அமைப்புகளையும் ராகு கவர்ந்து தன்னுடைய திசையில் அந்த நீச்சனாகவே மாறி செய்வார். சுக்கிர ராகு நீச்சம், செவ்வாய் ராகு நீச்சம், குரு ராகு நீச்சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது மிகப்பெரிய கடுமையான ஒரு அமைப்புல. சனி ராகு நீச்சம் எல்லாமே ரொம்ப இதா இருக்கும். ஆனா அந்த சனி ராகு நீச்சம்ன்றது ராகுவின் கூடுமான கடுமையான பாவத்துவம். சனி ராகு நீச்சம்ன்றது செவ்வாயின் வீட்டில் சனியோடு அமைந்து ராகு பாவத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஆக இப்போது நான் சொன்ன சில விஷயங்களை நீங்க ஆழமா யோசிச்சீங்கன்னா, நீச்சனோடு சேர்ந்த ராகு மிகுந்த நற்பலன்களை தருவது கண்கூடான உண்மை.
மிகுந்த பலன்களை தருது. அதாவது அந்த நீச்ச இதுல நற்பலன்கள்னு வந்துட்டா லக்னத்திற்கு ஏற்றாற் போல ஆதிபத்திற்கு ஏற்றாற் போல அப்படி வந்தோம்னு நீங்க நற்பலன்கள் அப்படின்னு வந்துட்டாலே மறுபடியும் ஜோதிடம்ன்றதே காம்பினேஷன்ஸ் தானே. இப்போ உடனே நீச்சனோட சேர்ந்த எல்லா கிரகமும் எல்லா நீச்சனோட சேர்ந்த ராகு அமைப்புகளும் நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீச்சனோடு சேர்ந்தால் அந்த நீச்சனின் பலன்களை ராகு தருவார். உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற போது அந்த உச்சனுடைய பலன்களை ராகு கெடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. உச்சனோடு சேர்ந்திருக்கும் போது அந்த உச்சனுடைய ராகு பலன்களை கெடுப்பார். உதாரணமாக உச்ச சுக்கரனோடு ராகு சேர்ந்தா பெண் சுகமே இல்லை. மகாபெரியவருடைய ஜாதகத்தில் இதை எழுதியிருக்கிறேனே. உச்சனோடு ராகு சேர்ந்தால் அந்த பெண் சுகமே இல்லை. அந்த உச்சனுடைய அமைப்பை கெடுப்பார். கெடுத்து தான் பலன் செய்வார். அந்த கிரக காரகத்துவத்தை அவர் கெடுப்பார். ஆகவே நற்பலன்கள் என்பது நீங்கள் கேட்கின்ற அமைப்பில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு நற்பலன்கள் இருக்குமா ஜோதிடத்தில் பார்த்துக்கங்க. ஒரு பெரிய இதில் நீங்கள் பார்த்துக்கங்க. அனைத்து அமைப்புகளையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நான் சொல்கிறதுல எது சொல்கிறது எது உண்மை அப்படின்றது புரிஞ்சிடும். ஆக இந்த அமைப்பில் மிக முக்கியமாக சொல்ல போனால் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோடு இணைகின்ற ராகு அந்த கிரகங்களின் இயல்பை சிதைத்து நல்ல பலன்களை அந்த கிரகத்துடைய நல்ல பலன்களை தர்றது இல்லை. ரெண்டாவது, அவர்கள் சுபராக இருக்கின்ற பட்சத்தில் சில நன்மைகள் இருக்கும். அவர்கள் சுபராக இருக்கின்ற பட்சத்தில் எப்பவுமே நீங்கள் எப்படித்தான் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு நிலையிலும் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கின்ற, உதாரணமாக கும்ப லக்னம், என்னுடைய சித்தப்பா கும்ப லக்னம், பரம்பரை ஜோதிடர், அதாவது ப்ரொஃபஷனல் ஜோதிடர். என்னுடைய சித்தப்பா அவர் இருந்த பகுதியில் மிக பிரபலமான ஜோதிடர், இறந்துட்டார். இப்போ கும்ப லக்னம், மூன்றில் செவ்வாயுடன் ராகு, கும்ப லக்னம் ராகு தசையில். அவர் அப்பவே செவ்வாய் தசையிலாம் ரொம்ப பெரிய ஜோதிடராக இருந்தார். ராகு தசையில் அவர் குருதசையில தான் இறந்தார். ராகுதசை முழுக்க அவர் இருந்தார். குருதசை சுயபக்தியில இறந்துட்டார். ராகுதசையில 18 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்னிடம் ராகுதசையில நான் சூட்கேஸை எடுத்துக்கிட்டு மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு பறப்பேன், சீசன் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு வருவேன் அப்படின்னாரு. அப்படின்னு எங்கிட்ட ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு விதமான சிறு வயது இல்லையா, ஒரு விதமான போட்டி ப்ரொடிக்ஷன் பலன்கள் உண்டு. என்னுடைய சித்தப்பா நகரத்தில் பல்லாவரம் பகுதியில் மிகப்பெரிய ஜோதிடர், ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடர், நம்பர் 1 ஜோதிடராக இருந்தார். நான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொஃபஷனல் ஜோசியராக வந்திருக்கிறேன். அது என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய சித்தப்பாவும் என்னை ப்ரொஃபஷனல் ஜோசியராக பார்த்ததில்லை. என்னுடைய சித்தப்பாவிற்கு கும்ப லக்னம், 3இல் செவ்வாய் ராகு. அந்த 3இல் செவ்வாய் ராகு குறிப்பிட்ட நான் சொல்லுகின்ற ஒரு சில டிகிரிகளில் இணைஞ்சிருந்தது. அவர் அந்த ராகு திசையை ப்ரெடிக்ட் பண்ணும்போது செவ்வாய் திசையிலே சொன்னார் என் சித்தப்பா, நான் பெரிய ஆளாக இருப்பேன். ராகு திசை ராகுவிற்குடைய காரகத்துவம் ஜோதிடம் இல்லையா, ஜோதிடத்தில் மிகப்பெரிய அளவில் இருப்பேன். சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு சீசன் டிக்கெட் வாங்கிட்டு போகிற அளவுக்கு இருப்பேன். வாரத்துக்கு 2 நாள் சிங்கப்பூரில் தான் இருப்பேன், என்ன நீ பார்க்க முடியாதரா அப்படி இப்படின்னாரு. பாப்பா நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராகு தசை உங்களுக்கு டவுசர் கூட கழட்டி விட போகுது, 3இல் செவ்வாயோட இருக்கிறாரு, கும்ப லக்னம் வேற, நீங்கள் 7இல் உங்களுக்கு சனி, ஆக வேறு சில அமைப்புகளை வச்சு குரு சுக்கிர தொடர்புகள் வேற உங்களுக்கு இல்லை, இடுப்பில் இருக்கிற துண்டை கூட நாங்கள் எங்கள் பாணியில் பேசிக்குவோம், டவுசரை கூட உங்களை கழட்டிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ராகுதசை சுயபுக்தி வந்தது. அவர் வெளிநாட்டுக்கே போக முடியல. சுயபுக்தி முடிஞ்சதை கூட மூஞ்ச பார்ப்பார் 3 வருஷத்தில். என்னடா நீ சொன்ன மாதிரி தான் நடக்கும் போது தெரியுது, ஒன்றும் நடக்கலையே. குரு புக்தி முடிஞ்சது, சனி புக்தி முடிஞ்சது. மனுஷன் செவ்வாய் திசையில் இருந்த ஒரு இதை கூட அவர் இது இல்லை, சாதாரண செவ்வாய் திசையில் இருந்த அளவுக்கு கூட ஜோதிடத்தில் வருமானம் ராகுதசையில் அவருக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நான் அப்படி 3இல் இருக்கிற ராகு, ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இருக்கிற ராகு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் மிகப்பெரிய கணக்குகள்லாம் போட்டிருந்தேன். நீ சொன்னதானே நடக்குது, எப்படி என்ன, ஒரே வார்த்தை சொன்னேன், ஆட்சி பெற்ற செவ்வாயோடு பாவத்துவமாக இருக்கிறார். ஆட்சி பெற்ற கிரகத்தோடு ராகு எந்த நேரத்திலையும் நல்ல பலன்களை செய்யாது. இதே செவ்வாய் நீச்சனாக இருந்திருந்தால் அது வேற அமைப்பு. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் 3ஆம் இடம்னு ஸ்தானத்தை மட்டும்தான் கணக்கு போடுறீங்க அப்படின்னு தான் அவருக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொன்னேன். செவ்வாதசை ராகுதசை முழுக்க இருந்தார், குருதசையில் தான் அவர் இறந்தார். அந்த ராகுதசை முழுக்க 18 ஆண்டு காலமும் அவர் கடைசி வரைக்கும் வெளிநாடே போகலை. இத்தனைக்கும் கும்பலக்கணம் மேஷ ராகு, சரராசியில் இருந்த ராகு, கடைசி வரைக்கும் வெளிநாடே போகலை. அந்த ராகுதசை அவருக்கு மிகப்பெரிய ஜோதிட புலமைகளையோ மிகப்பெரிய பிரபல்யத்தையோ கொடுத்துடவே இல்லை.
சுபருடைய வீடுகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதே சுக்கரனை பாதிச்சாக்கு எடுத்தா என்ன பண்ணுவாரு? சரி, இதே நான் வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இருந்து ரிஷபத்தில் இருந்திருந்தால் கூட என்ன பண்ணுவாரு? ரிஷபத்தில் இருக்கிறதுனால சில நல்ல தன்மைகளையும் சுக்கிரனை கெடுத்து செய்வார். சுக்கிரனை கெடுப்பார். ஆட்சி பெற்ற கிரகம் எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவமான சுபரோடு இருக்கின்ற போது ராகு ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். ஆனால் நீங்கள் கேட்ட பாயிண்ட்னு வந்துட்டா, நான் நீச்சம் பெற்ற கிரகத்தோடு, அவர் யாராக இருந்தாலும் சரி, நீச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்கின்ற ராகு மிகப்பெரிய அந்த நீச்ச கிரகத்தின் பலன்களை செய்வார். லக்னத்திற்கு ஏற்றார் போல. இந்த நல்ல பலனா கெட்ட பலனா அப்படிங்கிறத நீங்க லக்னத்தை வச்சு தான் நீங்க முடிவு பண்ணணும். ஒரு லக்னத்திற்கு அவர் ஆகாத கிரகமா எப்படி? கன்னியா லக்னம், 8 3 8 11 நீச்சமாகி செவ்வாய் நீச்சமாகி ராகுவோடு இணைந்திருக்கிறார் போது அந்த இடத்துல 11ஆம் இடம் நன்றாக இருக்கும். அட்டமாதிபதியாக இருந்தாலும் வேறு சில நிலைகளில் 8ஆம் பாவகம் கெட்டு போகாமல், சனி கெட்டு போகாமல், இவர் கெட்டு போகாமல், யாரு புதன் கெட்டு போகாமல் இருக்கும்போது இவர் இருக்கு ஆயுள் இருக்கும். அதே நேரத்தில் அவர் 8ஆம் அதிபதி நீச்சமானது கடன் நோய் எதிர்ப்புகள் போன்ற விஷயங்களுக்கு நல்லது. அந்த நீச்சமான கிரகத்தோடு ராகு இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல வந்து செவ்வாயின் நல்ல பலன்கள், அந்த பலன்கள் எல்லாமே இருக்கும். இப்படித்தான் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணுமே தவிர, பொதுவாக ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு ராகு இருந்தால் நற்பலன்களை செய்வார் இல்லை. நீங்க தெளிவா இதா புரிஞ்சுக்கலாம். நீச்சம் பெற்ற கிரகம், அதற்கான ரீசனையும் சொல்லிட்டேன். ஆட்சி பெற்ற கிரகம் ஆக்கிரமிக்க வருகின்ற ராகுவை எதிர்த்து நிற்கும். தானும் டிஸ்டர்ப் ஆகி ராகுவும் டிஸ்டர்ப் ஆவார். 2 பேருமே ஒரே இடத்துல இருக்கும்போது உச்சம் பெற்ற கிரகமும் கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான். ஆகவே ராகுவிற்கான பலன்கள் அப்படின்னு நீங்க வந்துட்டாலே, நான் சொன்ன சில அமைப்புகள், மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வை, சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வை, இந்த அமைப்புகளை மட்டும் பார்த்தோம்னா அது வந்து சரியா வராது. குரு சுக்கிர தொடர்புகள் மட்டும் இருக்கும் பொழுது ராகுவிற்கு நல்ல பலன்கள் இருக்கும். 3 11ஆம் இடங்கள்ல ராகு நல்ல பலன்களை செய்வார். எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டு கலவையாகத்தான் நீங்கள் ராகு என்ன பலன்களை செய்யும் என்றதை பார்க்கணும். பேசிக்கா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோடு ராகு இணையும் பொழுது நற்பலன்கள் இருக்குமா என்ன? இல்லை. லக்னத்திற்கு ஏற்றாற் போல பாருங்கள். சில நேரங்களில் கடுமையான பலன்களும், செவ்வாசனியோடு இருக்கும்போது கடுமையான பலன்கள் இருக்கும். குரு சுக்கரனோடு இருக்கும்போது இணைகின்ற 8, 13, 20 டிகிரிக்கு ஏற்றாற்போல இருக்கும். இப்போ நான் பேசினது கூட உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஜோதிடம்ன்றது குழப்பம்தான். காம்பினேஷன்ஸ் அடிப்படையில் தான் ஜோதிட அமைப்புகளே வருகின்றன. இப்போது நான் சொன்ன விதிகளை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது? சுபரோடு இணைந்திருக்கிறாரா? அப்ப ஆட்சி உச்சம் பெற்ற, தெளிவா சொல்லியா, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோட எப்படியா இருக்கும்? சுபரோடு இணைந்திருக்கும் பொழுது, ஒரு 22 டிகிரி விலகி இருக்கும் பொழுது, 13லிருந்து 22 டிகிரியில் இருக்கும்போது சுபரும் பாதிக்கப்படாமல் ராகுவும் சுபத்துவம் அடைந்து நன்றாக இருப்பார். பாயிண்ட் வந்துச்சா? உச்ச குருவோடு இருக்கிறார், கடகத்தில் இருக்கிறார், ராகு இருக்கிறார், குருவை வலிமை இழக்க செய்கிறார். எங்கே? 8, 13, 22 டிகிரி அந்த அமைப்புல நீங்க பார்த்துக்கணும். சுபரோடு இருக்கும் பொழுது அவர் உச்சராக இருக்கிற பட்சத்தில் 8 டிகிரிக்குள் இணைந்திருந்தால் முழுக்க முழுக்க அந்த சுபரின் தன்மையை ராகுவே எடுத்து செய்வார். 13 டிகிரி, இப்போது நான் சொல்லிட்டேன்ல, திரும்பி அதை சொல்லி போரடிக்க உங்களுக்கு விரும்பல. 22 டிகிரிக்கு அப்பால் சுபரோடு, ஆட்சி உச்சம் பெற்ற சுபரோடு விலகி இருப்பது நல்லது. அந்த ராகு தசை அந்த மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களாகி 3, 11ஆம் இடங்களாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை செய்யும். ராகுவுக்கு எப்பவுமே சார பலன் பார்க்காதீங்க. ராகுவை எப்படி நீங்கள் மதிப்பிட வேண்டும்? வீட்டின் அதிபதியை போலவும், இணைந்திருக்கின்ற கிரகத்தை போலவும், பார்க்கும் கிரகத்தை போலவும், தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகத்தை போலவும் பலன் தரும். இப்படித்தான் பார்க்கணும். சனி உச்சம், உச்ச சனி இதுல இருக்கிறார், சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், உச்ச சனியோடு ராகு சேர்ந்திருக்கிறார், செவ்வாயின் பார்வை இருக்கிறது. எப்படி அந்த உச்ச சனியோடு சேர்ந்து நல்ல பலனை செய்வார்? செய்ய மாட்டார். உச்ச செவ்வாய் மகரத்தில் இருக்கிறார், ராகு அங்கேயே சேர்ந்திருக்கிறார், கடுமையான கெடுபலன்கள் இருக்குமே. அதே மாதிரி சனி செவ்வாயின் ஆட்சி வீடுகளில் ராகு இருக்கிறார், கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆகவே நான் சொன்னதை போல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இரண்டுமே டிஸ்டர்ப் ஆகும். ராகுவும் டிஸ்டர்ப் ஆவார், இவரும் டிஸ்டர்ப் ஆவார். விலகி இருக்கின்ற, இணைந்திருக்கின்ற தூரத்தை பொறுத்து ப்ரெடிக்ஷன், இவர்களின் சுபத்துவத்தை பொறுத்து ப்ரெடிக்ஷன். சுக்கிரன் ராகு இணைவு சுக்கிரனை கெடுக்கிறார். சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் கெடுக்கிறார். ராகு தான் நன்மைகளை செய்வார். சுக்கிரனுடைய தசை கெட்டு போய்விடும். ராகுவின் தசை வந்தால் மட்டுமே மனைவி ஸ்தானம், மனைவி சுகம், அது போன்ற அமைப்புகள் இருக்கும். சுக்கிரன் குருவும் அப்படித்தான். ஆக
பொதுவான பலனாக ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு ராகு இணைவது நல்லது அல்ல. அந்த கிரகத்தின் தன்மைகளை ராகு கெடுக்கும். எப்படி கெடுக்கும்? 8-13-22 டிகிரியை போல கெடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு, நீச்சம் பெற்ற கிரகம் எப்படி இருந்தாலும் அது ராகுவிடன் சரண்டர் ஆயிட்டதுனால அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தின் காரகத்துவங்களை ராகு தருவார், அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப என்பதையும் புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் திருமலைசாமி, நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.